உலகின் முதல் நோபல் விருது விழா நிகழ்ந்த தினம் இன்று. ஆல்ஃபிரட் நோபல் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட். டைனமைட்டை அவர் தான் கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்லை, அதே மாதிரியான பல ஆயுதங்களை அவர் உருவாக்குனார். கிட்டத்தட்ட 355 பேட்டன்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த விஞ்ஞானி. 90க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரிகள் அவருக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் மிக சிறந்த பிஸ்னஸ்மேன். ஆனால் அது எல்லாமே ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. 1888 அவர் இறந்துட்டதா தவறாக நினைச்ச ஒரு பிரெஞ்சு பத்திரிகை மரணத்தின் வியாபாரி மரணம் அடைஞ்சிட்டாருன்னு ஒரு செய்தி வெளியிட்டதாகவும், இதை பார்த்து வருத்தமடைந்த நோபல் வரலாறு தன்னை இப்படி ஞாபகம் வச்சுக்க கூடாது முடிவு செஞ்சு தன்னுடைய சொத்துல பெரும் பகுதியை நோபல் பரிசு வழங்குவதற்காக உயில் எழுதி வச்சாருன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் மனிதகுல மேம்பாட்டிற்காக இயற்பியல், வேதியியல் மாதிரியான துறைகளில் சிறந்து செயல்பட்ட அறிஞர்களுக்கு நோபல் பரிசு விருது வழங்குறதுங்கிறது முடிவு செய்யப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சி ஆல்ஃபிரட் நோபல் இறந்த பின்பு 5 வருடங்கள் கழித்து 1901 டிசம்பர் மாதம் 10 முதல் நோபல் பரிசு விருது வழங்கும் விழா நடத்தப்பட்டுச்சு. ஸ்வீடனில் வைத்து சிறப்பாக நடந்த அந்த விழாவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன், லிட்ரேச்சர் துறைகளில் சிறந்து செயல்பட்டவங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அதோட ரெட் கிராஸை உருவாக்கின ஜான் ஹென்ரி டுனட், அப்புறம் அமைதிக்காக பாடுபட்ட ஃப்ரெட்ரிக் பாசி, இவங்கள் இருவருக்கும் முதல் அமைதிக்கான நோபல் பரிசு பங்கிட்டு தரப்பட்டுச்சு. உலகின் தலை சிறந்த விருதுகளில் நோபல் பரிசு முக்கியமான ஒன்று. அதனால தான் ட்ரம்ப் கூட தனக்கு எப்படியாவது நோபல் பரிசு வேணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தனி மரியாதையே உண்டு. அப்படிப்பட்ட அந்த நோபல் பரிசு விருது வழங்கும் விழா முதலாக உலகில் நிகழ்ந்த தினம் இன்று.